ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ். நம்மளோட கோட்டப்புறத்து வீடு பாகம் 4ல் அர்ச்சனாவுக்கு ஒரு பார்சல் வந்ததுன்னும் அதில் ஒரு மிரட்டல் கடிதமும் ஒரே ஒரு ரோஜா பூவும் இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த மிரட்டல் கடிதத்தை அர்ச்சனா திரும்ப திரும்ப படிக்கிறா. அந்த கடிதம் அவளை ஒரு வினாடி குழப்புது. பக்கத்தில் இருந்த சோஃபாவில் ஆசுவாசத்தோடு விழறா. தன்னோட ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்த காசிநாத் சோஃபாவில் அர்ச்சனா வெறிச்சு பார்த்தபடி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கோபமா அவளோட எதிரில் வந்து அமர்றாரு. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? கடுகடுப்பாக கேட்குறாரு. அவகிட்ட பதில் இல்லை. ஆமாம், எங்கே போயிட்டு வர்ற? காலையிலேயே வெளியில் போனியாமே. அதுக்கும் பதில் இல்லை. அர்ச்சனா, இது என்ன புது பழக்கம்? கேட்குறேன்ல, பதிலை சொல்லு. கிளப்புக்கு போனேன் டாடி அப்படின்னு பதில் சொன்ன அர்ச்சனா வேகமாக கைகளுக்குள்ள கடிதத்தை மடக்கிக்கிறா. எந்த கிளப்புக்கு? மதுரையில் என்ன 100 கிளப்பாக இருக்குது? கிளப்புக்கு நான் போன் செஞ்சேன்னே, நீ அங்கே வரலைன்னு சொன்னாங்க, அதான் கேட்குறேன். லேசான திணறல் இப்போ அர்ச்சனா கிட்ட. ஆமாம், இது என்ன பார்சல்? ரோஜா பூ? எதுவும் இல்லைப்பா, என் ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கா. ரோஜா பூவை யாராவது இப்படி பார்சல் பண்ணுவாங்களா என்ன? அது என்ன கையில் லெட்டர்? அர்ச்சனாவுக்கு வியர்க்க ஆரம்பிக்குது. டேட் ப்ளீஸ் டேட், என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க. நீயும் என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு, கோபத்தோட கத்துனாரு காசிநாத். உங்கள் நிம்மதியை நான் எங்கே கெடுத்தேன்? நீ அந்த கோட்டப்புறத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஓகே டேட், நான் பொய் சொல்ல விரும்பலை. நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன். விசுவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். தப்பா? ஆறுதல் சொன்னதோடு நிறுத்திக்க அர்ச்சனா. இனி நீ அந்த பக்கமே போகக்கூடாது. எம்இ பண்ணுறதுக்கு ஸ்டேட்ஸ் போகிறத பற்றி யோசி. எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுது டேட். ஐம் சாரி. விசுவை என்னால் மறக்க முடியாது. அவர் பாவம் டேட். டேட், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் அந்த சாபம் பாவம் இதெல்லாம் நம்புறீங்க. நான் தான் சொல்கிறேன், சாபம் பாவம் இதெல்லாம் நிஜம். வினைகள் யாரையும் விடுறதில்லைங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தான் இந்த சமஸ்தான விஷயமும். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி அல்பாயுசில் போய்கிட்டே இருக்காங்க. டேட், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இது சாபத்தால் நடக்கிற விஷயம் இல்லை, மனுஷ சதியால் நடக்கிற விஷயம். இது என்னம்மா புதுக்கதை? புதுக்கதை இல்லை, இதுதான் நிஜம். என் காதால் கேட்ட நிஜம். நோ, நீ டபாய்க்க எதையோ சொல்கிற. உனக்கு சின்ன வயசு, நல்லது கெட்டது தெரியாது. காதல் மயக்கத்தில் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி கதையடிக்காத. நான் உன்கிட்ட இது விஷயமா டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. இனி நீ அந்த பக்கம் போகக்கூடாது. போனால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். டேட் ப்ளீஸ் டேட். பாவம் விசு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அர்ச்சனா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சமஸ்தான விஷயம் ஏறத்தாழ 90 வருஷம் சமாச்சாரம். பல தலைமுறைகளாக அல்பாயுஸில் மரணங்களை சந்திச்சுட்டு வர்ற துரதிருஷ்டமான விஷயம். மனுஷ சதி இவ்வளவு காலம் நீடிக்காது அர்ச்சனா. நீ சதி அது இதுன்னு பின்னாத்துறத விடு. இனி இந்த சப்ஜெக்ட் பற்றி நீ பேசவே கூடாது. ஸ்டேஜ் போகிறத பற்றி பேசு. மார்க் ஷீட் வாங்குற வேலையை பாரு. பேசிட்டு மலமலன்னு கிளம்பி தோட்டத்து ஊஞ்சலை நோக்கி நடக்க தொடங்கினாரு காசிநாத். அதே சமயம் ஹாலுக்குள்ள டெலிஃபோன் சினுங்குது. மறுமுனையில் டாக்டர் வசுமதி. ஹலோ, யார்? அர்ச்சனாவா? அர்ச்சனா, அந்த பேஷண்டோட நிலைமை திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. நீ கிளம்பி வர முடியுமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒன்றும் சீரியஸ் இல்லைன்னீங்களே. இந்த மாதிரி கேஸில் எப்போ வேணால் எதுவும் நடக்கும். நான் செக் பண்ணப்ப விஷம் பிரெயினை டச் பண்ணல. ஆனால் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் கொடுத்த விஷமுறிவு மருந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போகணும். ரொம்ப சீரியஸ். என்னால் வர முடியாது டாக்டர். இங்கே அப்பா ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. வேணும்னா சமஸ்தானத்துக்கு ஃபோன் பண்ணி வேற யாரையாவது வர சொல்லவா? எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் பேஷண்ட் உன்னைய பார்க்கணுங்கிறான். என்னையா? நான் யாருன்னே அவனுக்கு தெரியாதே. லுக், வளவளன்னு பேச எனக்கு நேரம் இல்லை. ஏதோ சீக்ரெட் மேட்ரான், உங்ககிட்ட தான் சொல்லணுமா. எப்படியாவது கிளம்பி வா. ஓகே அப்படின்னு சொன்னவ போட்டிக்கோல கார் பக்கத்தில் இருந்த 2 வீலரை வந்து எடுக்கிறா. இங்கம்மா? காசிநாத் கச்சிதமாக கேட்குறாரு. சும்மா ரைட் டாடி, ஜாகிரதையாக போயிட்டு வா. ஓகே டாடி அப்படின்ன குரலோடையும் பெருமூச்சோடையும் லூனா சீருது. பாண்டிக்குட்டி என்னோட என்ன பேச விரும்புகிறான்? அந்த சீக்ரெட் மேட்டர் என்னவா இருக்கும்? கேள்வி பந்து மனசுங்கிற மைதானத்தில் எங்கெல்லாமோ உருளுது. நர்சிங் ஹோம்க்கு வந்தப்போ காவலுக்கு விட்டுட்டு போன அந்த 2 பேரும் வாசல்லே நிற்கிறாங்க. அம்மா, திடீர்னு பாண்டி நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சுமா. கண்ணு முழிச்சு நான் எங்கே இருக்கேன்னா நாங்கள் விவரத்தை சொன்னோம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு என் பேரில் இவ்வளவு அக்கறையான்னு கேட்டு மனசு பூரிச்சு போனான். ஆனால் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மலமலன்னு படிகளில் ஏறி பாண்டிக்குட்டி அட்மிட் பண்ணியிருந்த ஐசியூக்குள்ளே நுழையிறா. அங்கே இருந்த டாக்டர் வசுமதி அர்ச்சனாவை நெருங்கி, வா அர்ச்சனா, பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. சட்டுன்னு என்னன்னு கேட்டு முடி. ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும். இங்கே செத்து வச்சா போலீஸ் கேஸ் ஆகிடும். என் பேர் ரிப்பேர் ஆகிடும். உனக்காக தான் அட்மிட் பண்ணேன். போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நகர்ந்துக்கவும்
பாண்டிக்குட்டியை நெருங்குறா அர்ச்சனா. அவனோட மணிக்கட்டில் சலைன் இறங்கிக்கிட்டு இருந்தது. மூக்கில் குழாய் வழியா ஆக்சிஜன் போய்கிட்டு இருந்தது. உதடுகள்லாம் வெடிச்சு கருநீளமாக மாறி கிடந்தது. நீ பேசணும், நீயே அவங்க வந்திருக்காங்க பாரு, உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க இவங்க தான் அப்படின்னு அங்கே நின்ன நர்ஸு அவனை நிமிண்டுறா. பாண்டிக்குட்டியோட கண்கள் ரொம்ப சிரமத்தோட திறக்குது. குரல் நடுக்கத்தோட, அம்மா நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படிங்கிறான். எதுக்குப்பா கேட்குற? காரணமா தான். நீங்க இந்த சமஸ்தானத்துக்கு உறவா இல்ல பழக்கமா? பழக்கம்தான். எதுக்கு அதை கேட்குற? நீ சொல்ல நினைக்கிறத சொல்லு. சாதாரண விஷயமா இருந்தா இந்த நேரம் சொல்லிட்டு மூச்சை விட்டுருப்பேன். இது அப்படி இல்லையே. அவன் குரல்ல விஷயத்தோட கணம் கண் சிமிட்டுது. இவனுக்குள்ள பெருசா எதுவோ அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது துல்லியமா அர்ச்சனாவுக்கு புலப்பட தொடங்குது. நான் உங்க இளைய மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறவ. என் பேர் அர்ச்சனா. போதுமா? இப்ப சொல்லு. நல்லதுமா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ல நினைக்கிற அதை சொல்லு பாண்டி. அவன் காது கிட்ட குனிஞ்சு படுவேகமா பதஷ்டத்தோட கேட்டா அர்ச்சனா. பாண்டிக்குட்டியோட விக்கல் அவன் மார்பு கூட்டுல ஒரு மறியலே செய்யுது. வார்த்தை வர மறுத்து திணறியபடி வாய் திறக்கிறான். என் அக்கா செல்லம்மால சமஸ்தானத்தை விட்டு வெளியேறிட சொல்லுங்க. அவளுக்கு இப்ப 8வது மாசம். அவளுக்கு ஆண் வாரிசு பிறக்க போறது நிச்சயமாயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க குடும்பத்துக்குன்னு வரப்போற வாரிசு அது. இந்த சமஸ்தான எல்லையில் அது பிறந்து அதுவும் 30 வயசுல சாக வேண்டாம். என் மச்சான் சோழ ஒரு குடிகாரன். அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். செல்லம்மா கிட்ட அவன் பேச்ச கேட்க வேண்டான்னு சொல்லுங்க. முருகன் மேல ஆணையா இதை நீங்க காது வச்ச மாதிரி செய்யணும். நீங்க நிச்சயம் தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க. வளையாம்பியை ராணியம்மா வயிற்றுல போ 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 அப்படின்னவன் பேசுனது போதுங்கிற மாதிரி உயிரை விட்டான். பாண்டிக்குட்டி பேசுனத தன்னோட மனசுக்குள்ள ஓட விட்டுக்கிட்ட கொஞ்சம் குழம்பு நவலா நிமிர்ந்த அர்ச்சனா அறைக்கு வெளியில பிரம்ம பிடிச்சவளா வந்து நிக்கிறா. அவளை நெருங்கி வந்த டாக்டர் வசுமதி, என்ன அர்ச்சனா பேசிட்டியா? ஜிஹெச் கொண்டு போக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போதான் என்கிட்ட நீங்க கொண்டு வந்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் பண்ணதாவும் சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வசுமதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் சங்கடத்துல நெளியிறா அர்ச்சனா. என்னாச்சு அர்ச்சனா? இஸ் எனிதிங் ராங்? அர்ச்சனோட தலை மேலையும் கீழையுமா அசையுது. அவன் செத்துட்டான் டாக்டர். வசுமதியோட முகத்துல ஆசிட் பட்ட மாதிரி ஒரு அதிர்ச்சி. உள்ள ஓடுறா. விரைச்சி கிடந்த பாண்டிக்குட்டியோட மணிக்கட்டை தொட்டு பார்க்கறா. மை காட்! அவளோட உதட்டுல பயத்தோட கூவல். அவ பின்னாடியே நுழைஞ்ச அந்த 2 பேரும் அவன் மேல விழுந்து ஒப்பாரி வைக்க தொடங்குறாங்க. இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்ட அர்ச்சனாக்கு, நீங்கள் இதை பெருசுப்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை. ஓசப்படாமல் பாடியை எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. என்ன சொல்கிற? ஓகே, நான் சமஸ்தானத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கவா? ஷோர். விசுவுக்கு ஃபோன் பண்ணுறா அர்ச்சனா. என்ன அர்ச்சனா, என்ன விஷயம்? விசு, இட் இஸ் சீரியஸ். உங்கள் அண்ணனோட எஸ்கார்ட் பாண்டிக்குட்டியையும் பாம்பு கடிச்சதில்ல, அவனும் இப்போ செத்துட்டான். நான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக மதுரைக்கு அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச நர்சிங் ஹோமில் சேர்த்தேன். ஆனால் காப்பாற்ற முடியலை. நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச? செய்யும்படியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது விசு. எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தான். என்ன மனிதாபிமானமோ. அவங்க கூட்டமே படிப்பறிவு இல்லாத முரட்டு கூட்டம் அர்ச்சனா. தேவருக்கும் பாட்டிக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. விசு, இப்போ நான் விளக்கம் கேட்கல. பாடியை என்ன பண்ணுறது? கொஞ்சம் அசந்தா போலீஸ் கேஸ் ஆகிடும். ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய கேஸ் இது. என் முகத்துக்காக டாக்டர் வசுமதி தன் நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம் பாண்டிக்குட்டி பிழைக்கல. ஓகே, நீ பாடியை இங்கே கொண்டு வா. நான் தேவர்கிட்ட சொல்லி மற்ற ஏற்பாட்டை பண்ணுறேன். தேங்க்ஸ் விசு. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அது யார்? செல்லம்மா? செல்லம்மாவா? தெரியலையே. பாண்டிக்குட்டியோட சிஸ்டர் செல்லம்மாவை சொல்கிறேன். இப்போ கூட அந்த பொண்ணு 8 மாசமா முழுகாமல் இருக்கா. எனக்கு இந்த 100 கோடி கூட்டம் பற்றிலாம் எதுவும் தெரியாது அர்ச்சனா. ஆமாம், அந்த செல்லம்மாவுக்கு என்ன? அவகிட்ட தான் நம்ம மர்மத்தோட முதல் முடிச்சே இருக்கு விசு. சாகும்போது என்கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு தான் செத்துருக்கான் பாண்டிக்குட்டி. நானே எதிர்பார்க்கல. ஃபோனில் நான் கேட்ட அந்த மர்ம குரல்கள், இப்போ பாண்டிக்குட்டி என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே முகமில்லாத முண்டங்களா எங்களை கண்டுபிடி பார்க்கலான்னு என்கிட்ட சவால் விடுற மாதிரி இருக்கு விசு. மற்றதை நேரில் பேசுவோம் அர்ச்சனா. நீ உடனே கிளம்பி வா. சாரி விசு, அப்பா எருமலை மேலே சோஃபா போட்டு உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் உங்களை நினைக்கவே கூடாதுங்கிறார். ஸ்டேட்ஸ் போன்னு சொல்கிறார். அதை கேட்ட விசு சோர்ந்து போய் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கான். ஏய், என்ன சத்தத்தை காணோம்? அப்படி சொன்னாதான் அவர் அப்பா. அதை ஓவர்டேக் பண்ணாதான் நான் அர்ச்சனா. டோன்ட் வரி. இன்னைக்கு முடியாது, நான் நாளைக்கு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அந்த செல்லம்மா எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. டாக்டரோட அறைக்குள்ள நுழைஞ்சு மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க தொடங்குனா அர்ச்சனா. நர்சிங் ஹோம் வேன் ஒன்று பாண்டிக்குட்டியோட உடலையும்
அந்த துணைக்கு இருந்த 2 மனிதர்களையும் ஏற்றிக்கிட்டு உருள தொடங்குது. அப்பாடா! டாக்டர் வசுமதி கிட்ட பெருமூச்சு. அர்ச்சனா, இவங்கள உனக்கு எப்படி தெரியும்? சமஸ்தான பழக்கம் எப்படி ஏற்பட்டது உனக்கு? சமஸ்தான இளைய மகாராஜா விசு எங்களோட கிளாஸ்மேட் டாக்டர். அப்படியா? இந்த சமஸ்தானம் பற்றி நேற்று கூட பத்திரிக்கையில் படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அதையெல்லாம் நம்புறீங்களா என்ன? ஆனால் என்னால் நம்ப முடியல டாக்டர். பயங்கரமான ஒரு சதி வேலை இது. வேர் தெரியாமல் வெளியில் தெரிகிற மரம் மாதிரி அந்த மர்மம் பதுங்கி இருக்கு. சம்பவங்கள் மட்டும் வெளியில் தெரியுது. எதை வச்சு சொல்கிற அப்படின்ற வசுமதியோட கேள்விக்கு பதில் சொல்ல நாக்க அசைச்சவ, இப்போதைக்கு எதையும் விரிவாக பேசுறது புத்திசாலித்தனம் இல்லைன்னு மூளையில் ஒரு சிவப்பு விளக்கு எரியவும் எச்சரிக்கையோட வசுமதியை பார்த்து சிரிக்கிறா. எல்லாம் ஒரு யூகம்தான் டாக்டர். சரி, நான் கிளம்பட்டுமா? அப்பா காத்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து எழுந்துக்கிறா. வயல்ல காத்து விளையாடிட்டு இருந்தது. கணுக்கால் உயர கடலை பயிர்களோட பொசு பொசுத்த இலைக்கூட்டம் காத்தோட கட்டிப்பிடிச்சு உருண்டுகிட்டு இருந்தது. ஒரு இடத்துல மோட்டார் ஓடி குழாய் வழியா நீர் பாஞ்சிக்கிட்டு இருந்தது. மண்வெட்டியும் கையுமா ஒரு இடத்துல பாய்ச்சல் எடுக்கிற நீரை பக்குவமா கடலை வயலுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருந்தான் சோலை. வயலை ஒட்டி மண்ணால் அமைஞ்ச மேடு ஒரு இடத்துல. அந்த மேட்டை ஒட்டி மிதமான வளர்ச்சியில இருந்த வேப்பமர நிழல்ல செல்லம்மா கூடையில கட்சியோட வந்து உட்காந்துட்டு இருந்தவ தன்னோட புருஷன் பொறுப்பா வயல்ல இறங்கி பாடுபடுறத பார்த்து தன்னோட கர்ப்ப வயிற்று மேல கைய ஊனி ரசிச்சா. அத்தா, வேங்கை பொன்னி, இந்த ஆளு இதே பொறுப்போட காலத்துக்கும் இருக்க அருள் பண்ணு தாயி அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து முணுமுணுத்துக்கிறா. சுத்திலும் ஒரு நோட்டம் விட்டா. அங்கங்க அவ கூட்டத்தை சேர்ந்தவங்க தெரியுறாங்க. மாடுகளுக்கு தண்ணீர் காட்டிக்கிட்டு இருந்த இருசன் பார்க்க படு சோகமா இருந்தான். அண்ணே கூவி அழைக்கிறா. என்ன செல்லம்மா? மாட்டோட மூக்கணாங்கயிற கையில பிடிச்சிக்கிட்டு நெருங்கி வந்தான் இருசன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தாய், சமஸ்தான சொல்லி என்னை பாடா படுத்துது. நேற்று தானம் கொடுக்குற மாடுகளை ராசா சமாதியை சுற்றி ஓட்டி வர சொன்னாங்க. 1 மாடா 2 மாடா 108 மாடுக. அதில் ஒரு காலையும் இருந்திருக்கு. அம்புட்டையும் பத்தி உடையில ஒரு ஊழ மூஞ்சிக்காரன் அந்த கூட்டத்தில் விழுந்து கொம்பாலையும் குழம்பாலையும் குத்து வாங்கி செத்து தொலைச்சிட்டான். அதில் பிடிச்சிச்சு சனி. என்ன சனி? கேள்வியோடய வந்து அங்கே சேர்ந்தான் சோலை. அவனை பார்த்த உடனே இருசனோட முகம் லேசாக இருகுது. சமஸ்தானத்தை பற்றி சாதாரணமாக கொஞ்சம் கடுமையாக பேசினாலே சீறிக்கிட்டு வருவான் சோலை. நாடோடி கூட்டம்னு நம்ம ஊரா வித்த காட்டி தான் பழிச்சிட்டு இருக்கணும். கௌரவமாக நிலத்தில் உழுதுகிட்டு கஞ்சிக்கு குறைவில்லாமல் இருக்கோம்னா அதுக்கு ராசாமாரங்களோட பெரிய மனசு தான் காரணம் அப்படின்பான். அவங்ககிட்டெல்லாம் பேச முடியாது. இவனை போல தான் இந்த மொத்த கூட்டமும். இல்லே, உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா, திருத்தவே முடியாது. ஒரு பயலுக்கு கூட ரோஷமானம் கிடையாது. உங்கள் உடம்புல நல்ல ரத்தம் ஓடலை, சாக்கடை தான் ஓடுது. காசுக்காரங்க ஆட்டி படைக்கிறாங்க, அறிவில்லாமல் ஆடுறீங்கன்னு சில சமயம் இருசன் பதிலுக்கு கத்துனது உண்டு. அவனுக்கு அங்கே வலுவே கிடையாது. அதனால யார்கிட்டையும் அவன் எதுவும் பேசுறது இல்லை. இருந்தும் சில சமயம் ஆயாசம் குப்பளிச்சு வரும். என்ன சனின்னு கேட்டேன்ல, சோலை விடாமல் பிடி போட்டான். வேண்டாம், நான் எதையாவது சொன்னா நீ எதையாவது சொல்லுவ, சங்கடம் தான் மிஞ்சும். ஏலே சொல்லிட்டு போ, பாதியில் மென்று துப்பிட்டு போகாம. ஒன்றும் இல்லை செல்லம்மா, மாடுங்க கிட்ட அடிபட்டு செத்தவனை அள்ளி போட்டு மூடாம விசாரணைன்னு விஷயத்தை கம்பியாக அடிச்சு நீட்டுது போலீஸு. பெரியவர் தில்லைநாயகம் வந்தார். இருசா, போலீஸ் வந்து கேட்டா என்ன நடந்துச்சோ அதை பயம் இல்லாமல் சொல்லு அப்படின்னாரு. அவங்க கூப்பிட்டா நான் ஸ்டேஷனுக்கு போகலாம். அப்பால நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கூடையை கவுத்தி என் மேலே மூட போகிறாங்க. ஏழை சொல்லு அம்பலம் ஏற போகுதா? அதான் இந்த சமஸ்தானத்திலேயே கிடையாது. இல்லை புலம்பாத, சாவு விழுதா முறையாக நடத்துகிறாங்க பெரியவங்க. இது தப்பா? பெரிய முறை, நாட்டில் இல்லாத முறை. டேய் சோலை, நீ ஒரு பித்துக்குழி பயடா. இந்த கூட்டத்துக்கே அறிவு கிடையாது. இந்த சாவுக்கே விசாரணைன்னா ராசா சாவுக்கும் விசாரணை வேணும்ல. இவன் மாடு முட்டி செத்தானா, அவர் பாம்பு கடிச்சு செத்தாரு. செத்த விதம் தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அது யாருடா கேட்க? உனக்கு வயசாவ மூளை கெட்டு போச்சு. உன் மூளையில் தேர விழுந்துருச்சு. கூறுவார் இல்லாத கழவா. இந்த சாவோட ராசா சாவை ஒப்பு கட்டி பேசாத. அது பரம்பரை சாபம், ஊரறிஞ்ச விஷயம். விசாரிக்க ஒரு வெங்காயமும் அதில் இல்லை. இது அப்படியா? செத்து கிடந்தவன் நம்ம கூட்டத்தை ஆள் இல்லை. முதல்ல யார் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? எல்லாம் சரி, அவன் சாவுக்கே நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுனா யார் சொன்னா? யாருன்னு சொல்லுவேன். போலீஸோட முதல் கட்ட விசாரணையில் அவங்க கேட்ட விதமே அப்படித்தான் நினைக்க வைக்குது. இருசன் பேசி முடிச்ச சமயம் சமஸ்தான வயல்வெளி மண்பாதை மேலே போலீஸ் ஜீப் ஒன்று சீறிக்கிட்டு நுழைஞ்சது. சப் இன்ஸ்பெக்டர் ஜீவானந்தம் செவந்த கொடுக்காப்புளி மாதிரி கண்ணுகளை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரு அந்த ஜீப்பில்.
கை விலகோட போலீஸ் உள்ள நுழைஞ்சதை பார்த்த இருசனுக்கு தொடப்பரப்புல இருந்த நரம்பு ஒன்றில் ரத்தம் கட்டிக்குது. முட்டிக்காலுக்கு கீழே செயலிழந்த மாதிரி வேதனை மிஞ்சுது. யாரடா இங்கே இருசன்? கேள்வியோட ஒரு கான்ஸ்டபிள் வரவும் கூனி குறுகிக்கிட்டு முன்ன போகிறான் இருசன். விலங்க போட்டுங்க ஐயா. கான்ஸ்டபிள்களை பார்த்து அதட்டலாம் கத்துனாரு சப் இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் ஒரு குத்தமும் செய்யலையே ஐயா, நான் ஒரு குத்தமும் செய்யலையே. பரிதவப்பை காட்டினா இருசன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏறு ஜிப்ல. சிலோன் கேடியோடெல்லாம் உனக்கு சிநேகிதமா? பெரிய ஆளியா நீ? கருவுனாரு சப் இன்ஸ்பெக்டர். ஐயா, சத்தியமா எனக்கு ஒரு இழவும் தெரியாதியா. இழவு கிழவுன்னா பெண்டை கலட்டிடுவேன். உன் குடிசையில் உன் பொட்டியில் 1000 கணக்கில் சிலோன் ரூபா நோட்டுங்க. எப்படியா வந்துச்சு? செத்துருக்கிறவன் பேர் ராஜநாயகம். சிலோனில் பெரிய கேடியான். கள்ளத்தோணியில் வந்தவன் கூட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு பின்னால் தகராறு வரவும் அவனை சாமர்த்தியமாக தீர்த்து கட்டிட்டு பழிய மாடுங்க மேலே போட பார்க்குறியா? நாங்கள் என்ன கொண்டையில் பூவா முடிஞ்சிருக்கோம்? பேசிக்கிட்டே இருசனை தரன்னு இழுத்து ஜீப்பில் ஏற்ற ஜீப் சீருது. செல்லம்மா வாயை பழந்து நின்றுட்டு இருந்தா. இதோட தொடர்ச்சியை அடுத்த வர பாகத்தில் பார்ப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.